ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அழகான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வண்ணாந்திரத்துக்கு வர்றாங்க. சூர் வண்ணாந்திரத்தில் தண்ணீர் இல்லை, தண்ணி இல்லாதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே சூர் வண்ணாந்திரத்தை கடந்து மாராக்கு போகிறாங்க. மாறால தண்ணீர் இருக்குது. ஆனால் அந்த தண்ணீர் எப்படி தரமாக இருக்குது? கசப்பாக இருக்குது தான். அதே யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பார்த்தீங்களா? இப்போ மாராக்கு வந்துட்டாங்க, தண்ணி இருக்கு, ஆனால் அது குடிக்க முடியல. அது எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் கூட எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, உயர்வுகள் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பிரதர். எத்தனை பேர் நான் சொல்ல அப்படி கேட்டிருக்கிறேன். ஒருவேளை தெய்வ பிள்ளையில உங்கள் வாழ்க்கை எல்லாரும் இருந்தும் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிட முடியல, ஒரு தோசை சாப்பிட முடியல. எத்தனை பேர் கலங்குறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்ற உண்மையில் இருக்கிறார். இங்கே மாறாக்கு வர்றாங்க, கசப்பான ஒரு அனுபவம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட குறைவுனால கசப்பாக இருக்கா? என்ன வாழ்க்கை இருக்குது, என்ன வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இல்லை, எல்லாமே ஒரு கசப்பான அனுபவம், அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு மாராவில் கர்த்தர் மதுரத்தை உண்டு பண்ணினார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, இப்போ மோசேக்கு விரோதமாக ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கொண்டு வந்தார், அதெல்லாம் யோசிக்கல. செங்கடலை பிளக்க பண்ணி ஆண்டவர் வண்ணாந்தர் வெட்டாந்தரை உண்டு பண்ணார், அதெல்லாம் யோசிக்கல. இப்போ தண்ணீர் இல்லை, என்னன்னா முறுமுறுக்கிறாங்க, எண்ணத்தை குடிப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை அங்கே நடைப்பிப்பார். ஒரு கட்டையை காண்பித்து அதை வெட்டி அதில் போட சொன்னோன்னு மாறா கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில நீங்களும் நானும் இந்த கசப்பான அனுபவங்களை, ஆமென், வேதனையான அனுபவங்களை நீங்கள் கடக்க கூடாதுன்றதுக்காக தான், அனுபவிக்க கூடாததுக்காக தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவை மரத்தில் இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அந்த கட்டை அன்னைக்கு அந்த மரத்தினால ஏவாள் அந்த மரத்தின் கனியை புசித்து பாவத்தை உட்படுத்தினான். இந்த பாவத்திலிருந்து வந்த சாபம் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த கட்டையினால, சிலுவை மரத்தினால இயேசு தன் ஜீவனை கொடுத்தனால இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மதுரமான ஒரு அனுபவங்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில் ஒரு வேளை மாறா போல கசந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் கசப்பாக இருக்கா, வேதனையாக இருக்கா? பயப்படாதீங்க. மாறாவை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன காரியங்களாம் கசப்பான அனுபவங்களை காணப்படுறீங்க? ஒருவேளை உறவுகள் பிரிந்ததுனால, ஒருவேளை உங்கள் கையில் நன்மை வாங்கி உங்களுக்கு துரோகம் பண்ணதுனால எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை கடந்து வரீங்க தெரியல. இன்றைக்கி எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு கர்த்தர் மதுரமான அனுபவத்தை, இனிமையான ஒரு வாழ்க்கையை, சமாதானமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றரை மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர், அன்றரே யாருடைய வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் அன்றர் வேதனையோடு கண்ணீரோடு அன்றரே சோதரிக்கிறப்பா கலங்கி போயிருப்பாங்கன்னா, இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நடப்பீராக. எங்கள் கசப்பான அனுபவங்கள் மாறட்டுங்கப்பா, மாறட்டுங்கப்பா. அற்புதங்களை செய்யும், இதில் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர். தைரியமாக போங்க. God bless you.